ஹலோ லீடர்ஸ், இது வந்து பாருங்கள் பாவக்காய். நம்ம உரத்தை பயன்படுத்தி விளையப்பட்டது. இது வந்து பூவாசா வந்து இதுக்கு என்ன செஞ்சுருக்குது, அடிவரமாக போட்டுருக்குது. நிறைய செடிகள் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அதில் குறிப்பாக பாவக்காய் பாருங்கள், நாட்டு பாவக்காய் ரொம்ப சூப்பராக பாருங்கள். சைஸ் பாருங்கள், ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு பாவக்காய் தான். நல்ல சைஸ் வந்துருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான க்ரோத்து. நம்ம பூவாசா உரத்தை போட்டு என்ன செஞ்சுருக்குது வந்திருக்குது. மேடம் தான் அந்த காட்டுடைய உரிமையாளர். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்குது இந்த வருஷம் போட்டதுனால? எப்படி இருக்குது? இந்த வருஷம் போட்டதுனால நல்லா இருக்குது. ஏற்கனவே நான் இந்த வருஷம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் எனக்கு பாவக்காய், வெங்காயம் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. வெங்காயம் இப்போ இது வரைக்கும் செடி எப்படி இருக்குது? சைஸு, செடியோட வளர்ச்சி இது வரைக்கும் இல்லாமல் ரிசல்ட் இருக்குதா? ரிசல்ட் இருக்குது. எப்படி ரிசல்ட்? இதுக்கு முந்தி இருந்ததை காட்டிலும் இப்போதைக்கு இந்த வருஷம் எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. பூவாசா பயன்படுத்துறீங்க? பூவாசா பயன்படுத்து. சூப்பர். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பாருங்கள் சைஸை பாருங்களேன். ஸோ நாட்டு பாவக்காய் பாருங்கள், நிறையா விளைச்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக பாவக்காய் ரொம்ப நல்லா இருக்குது. 3 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஹைப்ரிட் இல்லாமல் வந்து நாட்டு பாவக்காய் சைஸும் நல்லா இருக்குது, விளைச்சல் நல்லா இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா காய்கறிகள் போட்டுக்கிறாங்க. எல்லா செடியுமே நல்லா இருக்குது. இன்னும் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது. உங்களை வந்து மகசூல் எடுக்கிறதுக்கு இன்னும் அதிகமான க்ரோத் இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம பூவாசா பயன்படுத்தி சூப்பரான ரிசல்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ்.